நம்ம தமிழ்நாட்டுல இப்பெல்லாம் யாருங்க சாதி பார்க்குறா? நாங்கெல்லாம் ஒற்றுமையா இருக்கிறோங்க. நாங்கெல்லாம் அண்ணன் தம்பி மாதிரி பழகுறோங்க. நாங்க எந்த ஒரு வம்பு தும்புக்கும் போக மாட்டோங்க அப்படின்ட்டு பல பேர் பேசுறாங்க. அதெல்லாம் உண்மையான்னு பார்த்தோம்னா நீங்களே பாருங்க. நம்ம தமிழ்நாட்டுல தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் வட்டம் கபிஸ்தல் என்ற கிராமத்துல அதுல தீபாவளி அன்னைக்கு இரவு அதிகாரத்தில் உள்ள 30க்கும் மேற்பட்ட சாதி வெறியினர் அதிகாரத்தில் இல்லாதவங்க தெருவுக்குள்ள பூந்து அவங்க வீட்டையும் வாகனத்தையும் சேதப்படுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அங்குள்ள மக்கள் மீது தாக்குதல் நடத்திருக்காங்க. பல கெட்ட வார்த்தை பயன்படுத்திருக்காங்க. பல வகையில் திட்டிருக்காங்க. சாதி வெறியோட செயல்பட்டு. ஆனா அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம தமிழ்நாட்டில் உள்ள பல பேர் என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாட்டில் இப்ப யாருங்க சாதி பார்க்கறாங்க? நாங்களாம் ஒற்றுமையா இருக்காங்க. தமிழ்நாட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் நடக்க மாட்டேங்கிறங்க. நாங்களாம் ஒற்றுமையா இருக்கிறாங்க. நாங்களாம் ஏற்றுதல் பார்க்க மாட்டோம் அப்படின்ட்டு பல பேர் பேசுறாங்க. அந்த சாதி வெறி பிடிச்ச மட்டும்தான் தமிழ்நாட்டில் இப்பெல்லாம் யாருங்க சாதி பார்க்கறாங்களா ஒற்றுமையா இருக்கு அப்படின்ட்டு வாய் கூசாம பேசுறாங்க. சொல்ல போனா இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு 79 ஆண்டு ஆச்சு. 79 ஆண்டு ஆயுமே தமிழ்நாட்டிலும் சாதி ஏற்றுதல் தலைவிரிச்சு ஆடிட்டு தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம திராவிடகம் சமூக சமத்துவத்தை போதிக்க அப்படின்ட்டு திராவிட இயக்கம் வாய்களே பேசுறாங்க. 60 ஆண்டு இயக்கம் சொல்றாங்க. திராவிட இயக்கம் தமிழ்நாட்டில் சாதியை ஒழிக்க வேண்டாங்க. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சாதியினருக்கும் சம உரிமை சமத்துவம் கொடுத்தாலே போதும். சொல்ல போனா திராவிட கட்சி அவங்க கட்சியில் உள்ள பொறுப்பாளர்களை எத்தனை பேருக்கு சமூக சமத்துவ அடிப்படையில் பொறுப்பு வழங்கியிருக்கான்னு பார்த்தோம்னா அது கேள்விக்குறிதான். அதே மாதிரி தமிழ்நாட்டில் பல பேர் தமிழ் தேசியம் பேசுறாங்க. இந்த தமிழ் தேசியம் பேசுறவங்க தமிழ்நாட்டில் 2 பேர் முட்டிட்டு சாவுறா யாருன்னு பார்த்தோம்னா ரெண்டும் தமிழ் சாதி தான். ஏப்பா நீ எல்லாம் சண்டை போடாம ஒற்றுமையாக பேச மாட்டேங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பல பேர் தேசியம் பேசுறாங்க. அதாவது இந்தியாவில் தேசியம் பேசுறாங்க. அவன்லாம் என்னைக்குமே இந்தியாவில் சாதி வெறி தலைவிரிச்சு ஆடுது எப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு என்னைக்குமே பேச மாட்டாங்க. நம்ம இந்தியாவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பின்னால யார் நிற்கிறாங்களோ அவங்க தான் உண்மையான மக்களுக்கான தலைவர். அவங்க தான் உண்மையாலே சமூக சமத்துவத்தை பேணி கேட்குறாங்க. நான் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் ஆதரவாக இருக்க மாட்டேன். பாதிப்பை ஏற்படுத்திய மக்களும் ஆதரவாக இருக்க மாட்டேன். நடுநிலையத்தை இருப்போம் எவ்வளோ சொல்றானோ அவன்லாம் அயோக்கியன்.